நமக்குண்டான எல்லா வியாதியும் நீக்கி இந்த ஆண்டவர் நம்மை சுகப்படுத்த போகிறார். கடைசியாக ஆராய்ந்து முடியாத பெரிய காரணம் உங்கள் வாழ்வில் செய்வார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வருஷங்களை கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் போக போக நாம் பல விதங்களில் பயத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். பல விதங்களில் டெக்னாலஜி என்கிற முறையிலே உலகம் முன்னேறினாலும் பல விதங்களிலும் நேர் எதிர்மாறாக அருமையான உலக மக்களுக்கு தீங்கும் தீவனையும் பலவித கேடுபாடுகளும் நிறைந்திருப்பதை பார்க்கிறோம். அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். உலகம் தன்னுடைய கடைசி காலத்தில் போக போக எல்லாமே அப்படித்தான் இருக்கிறது. அது என்னுடைய தீர்க்கதரிசன வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் அது எப்படி போனாலும் சரி, வேதம் சொல்வது சங்கீதம் 65:11 கர்த்தர் வருஷத்தை நன்மையால் நிரப்புகிறார். நன்மை என்று சொல்லும்போது கர்த்தருடைய பார்வையில் அது நன்மையான இதயத்தை நமக்கு தருகிறார். அங்கே நீங்கள் எரேமியா 32:37-42 படிப்பீர்கள் என்றால், இதற்கு பிற்பாடு நான் உங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து உங்களுக்கு நான் புதிய இதயத்தை தருவேன், எனக்கு பயப்படத்தக்கதான இதயத்தை தருவேன், ஒரே மனதை தருவேன், அதே நேரத்தில் உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் முழுவதும் சந்தோஷமாக இருப்பேன் என்று தேவனாய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே கடந்த ஆண்டுகளெல்லாம் துன்பத்தை கண்ட உங்களுக்கு அவர் நன்மை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். முதலாவது, நம்முடைய நிலையில்லாத இதயத்தை, நிலையில்லாத ஆவியை, நிலையில்லாத வாழ்க்கையை நிலையானதாக மாற்றி தமக்கு பயப்படும்படி செய்கிறார். அதே நேரத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே பல விதமான நன்மைகளால் நம்மை அவர் நிரப்புகிறார். எரேமியா 31:12 திராட்சரசங்கள், தானியங்கள், நம்முடைய ஆடு மாடுகள், நமக்கு தேவையான எல்லாவற்றையும், தோட்டங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை நன்மையால் நிரப்புகிறாராம். ஆம், சங்கீதம் 105:15 கூட நமக்கு நல்ல ஜீவனை தர தானியத்தையும், அதே நேரத்தில் நமக்கு வேண்டிய பல பழவகை ரசங்களையும் அவர் தருகிறார். திராட்சை ரசம் என்று போடப்பட்டிருக்கிறது. நமது நாட்டிலே பல விதமான பழவகையான ரசங்களை நாம் பயன்படுத்துகிறோம். நம்முடைய உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கான எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசுவின் வாழ்க்கையை பாருங்கள். அவர் நன்மை செய்வராய் சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் பணி 10:38 எந்த நன்மை செய்தார்? பிசாசில் பிடித்தவர்களை விடுதலை ஆக்கினார், குருடருக்கு பார்வையளித்தார், சப்பானின் எளிமை நடக்க வைத்தார், கடலுடைய பயங்கரமான அலைகளில் சிக்கி தவித்த படகை மீட்டார். அதே போல அவர் உணவின்றி தவித்த சுமார் 22,000 பேருக்கு உணவை அளித்தார். அவர் செய்யாத அற்புதமே கிடையாது. இந்த வருஷத்திலும் தேவன் உங்களுக்கு நன்மையாக ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். சமீபத்தில் ஒரு அருமையான சகோதரன் தம்பி என்று சொன்னார், அமெரிக்காவில் H1B விசா மற்றெல்லாம் அவ்வளோத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டார். ஒரு விசா கூட அங்கே சாங்ஷன் ஆகாது. ஆனால் உங்களிடம் நான் செபித்த பிற்பாடு எத்தனையோ லட்சக்கணக்கான H1 விசா கேன்சல் ஆன பிற்பாடு எனக்கு மாத்திரம் சாங்ஷன் ஆகி வந்தது என்று கூறினார். அவருடைய பெயரை நீங்கள் அடுத்த மேக்ஸில் பார்ப்பீர்கள். அதே போல் அவர் நம்முடைய வாயை நன்மையினால் நிரப்புகிறார். நமக்கு வருகிற வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றிலும் நம்மை அவர் தம்முடைய தழும்புகளால் குணமாக்குகிறார். சமீபத்தில் நிர்மலாங்கிற சகோதரி ஹைதராபாத்தில் சாட்சி சொன்ன போது, அவளுக்கு திடீர் ஏற்கனவே பலவீனமானவள், சர்க்கரை நோய், எல்லா நோயும் உண்டு. திடீரென்று அவருடைய 2 சிறுகள் கெட்டு போய்விட்டது. அதே நேரத்தில் அவருடைய நுரையீரல்களும் அழிந்து போக ஆரம்பித்து விட்டது. 10% நுரையில் தான் வேலை செய்கிறது. சிறுநீரக கோளாறும் கிரியாட்டின் 1.2 பலக 7 மில்லிகிராமுக்கு ஏறி போய்விட்டது.
ஐசியூனில் அட்மிட் பண்ணினார்கள். மூச்செடுக்க முடியவில்லை, ஒன்றும் செய்ய முடியவில்லை. மரணத்துக்கும் அவர்களுக்கும் சுமார் 20 நிமிஷம் தான் இருந்தது. அந்த நிலையில் அவருடைய சகோதரி பத்மாவதி மிகுந்த வாஞ்சியோடு மிகுந்த கண்ணீரோடு இரவு 1:30 மணிக்கு என்னிடத்தில் பேசினாள். ஊழியக்காரர் ரெஸ்ட் எடுக்க வேண்டுமே, பிரதர் பாவமே நினைத்தாள். ஆனால் நான் மிகவும் விழித்திருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்டாள். நான் இடத்தில் சொன்னேன், ஒரு 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடு, என் அருமையான ஆண்டவர் இயேசுவிடம் கேட்டு சொல்கிறேன் என்று. ஆனால் அங்கே டாக்டர்கள் இறந்து விடுவாள் சொன்னார்கள். ஆனால் பிற்பாடு அவள் தைரியமாக அகெயின்ஸ்ட் ஆல் த மெடிக்கல் ரூல்ஸ் தன்னுடைய செல்லை எடுத்து அந்த பேஷண்ட் மீது அங்கே வைத்தாள். ஒட்டிக்குள்ளே இருந்த அந்த பிள்ளை சகோதரனுடைய காதில் வைத்தால் நான் செபித்தேன். மரணமே உன் கூரை இங்கே பாரம்பரியம் செய்வங்கே இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழும் ஜீவன் செபித்து, அங்கே நிர்மலா நீ ஏன் தூங்கி கொண்டிருக்கிறாய், கர்த்தரை எழுப்புறான்னு சொன்ன உடனே அவளுக்கு புதிய நுரைகளையும் சிறுநீர்களையும் தேவன் கொடுத்தார். வந்து ஹைதராபாத்தில் வந்து சாட்சி சொன்னாள். ஆம், நமக்குண்டான எல்லா வியாதியும் நீக்கி இந்த ஆண்டவர் நம்மை சுகப்படுத்த போகிறார். கடைசியாக ஆராய்ந்து முடியாத பெரிய காரணை உங்கள் வாழ்வில் செய்வார். நம்புங்கள், துகைகளை ரட்சித்து உயர்த்துவார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரணை செய்வார் என்று யோவான் 5:7 முதல் 9 பார்க்கிறோம். எத்தனையோ மக்கள் பல விதங்களில் கண்ணீர் வடிக்கிறார்கள். திடீரென்று வர ஆபத்தினாலே, திடீரென்று போகிற வேலை இல்லாமையினாலே, திடீரென்று எத்தனை தரம் பரீட்சை எழுதினாலும் கவர்மெண்ட் வேலை கிடைக்காது அப்படின்னாலே, இப்படி பல கவலை ஜனங்கள் இருக்கிறார்கள். கல்யாணம் பண்ணி எத்தனையோ வருஷமாய் குழந்தை இல்லாமனாலே, திருமணமே ஆகாது அப்படின்னாலே, ஒரு நல்ல வேலைக்கு போக முடியவில்லை என்பதனாலே ஜனங்கள் திகைத்து மிகவும் கலங்குகிறார்கள். எனினும் கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்வேன். சமீபத்தில் ஒரு தகப்பன் சாட்சி கூறினார். அவருடைய மகன் 3வது மாடியில் விழுந்து முதுகெலும்பெல்லாம் நொறுங்கி போன நிலையில் காணப்பட்டார். எல்லா இடங்களிலும் முறிவுகள், ஸ்பைனல் கால முறிவுகள், நரம்பு கட்டு எல்லாமே. அப்படி இருந்தும் அந்த டாக்டர்ஸ் சற்று சிகிச்சை செய்து பார்ப்போம்னு சொன்னார்கள். அனைவரிடத்தில் பணம் ஒன்றும் இல்லை. கூப்பிட்டார், ஜெபித்தேன். ஜெபித்த அடுத்த நிமிஷம் இயேசு கிறிஸ்து அவளை தொட்டார். மாத்திரமே நான் சொன்னேன், உங்களுக்கு திருமணம் ஆகும் என்று கூறினேன். அதே போல் திருமணம் ஆகி அவளுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை நம் தேவன் செய்கிறார். இது போல உங்களுக்கும் அவர் பெரிய காரியம் செய்வார். ஜெபம். அன்பின் கர்த்தாவே, இந்த வருஷத்தை உம்முடைய மக்களுக்கு நன்மையால் நிரப்பும். அவள் என்ன நன்மையான காரியத்தை கேட்கிறார்களோ, ஆவிக்குரிய வாழ்வும் சரி, உலகப்புறமான வாழ்வும் சரி, குடும்ப வாழ்வும் சரி, அவளுக்கு நன்மையை செய்யும். நன்மையே கண்டு பூரித்து உமக்கு நன்றி படைப்பை செலுத்த செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.